விக்ரம் பிரபு நடிப்பில் வெளியாகி ரசிகர்களை பெரிதும் கவர்ந்துள்ளது சிறை. கடந்த வாரம் திரையரங்குகளில் இப்படம் ரிலீஸான நிலையில் நாளுக்கு நாள் இந்த படத்துக்கான வரவேற்பு அதிகரித்து வருகிறது. இதனால் பாக்ஸ் ஆபீஸிலும் நல்ல வசூலை அள்ளிக் கொண்டிருக்கிறது. இதனிடையில் பல தரப்பில் இருந்தும் இந்த படத்துக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது. அந்த வகையில் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரிடம் இருந்து சிறை படத்துக்கு பாராட்டுக்கள் கிடைத்துள்ளது. இந்திய சினிமாவில் முக்கியமான இயக்குனராக வலம் வரும் ஷங்கர் தொடர்ந்து தமிழில் வெளியாகும் நல்ல படங்களை பார்த்து மனம் திறந்து பாராட்டி இளம் ஹீரோக்கள் புதுமுக இயக்குனர்களின் படங்கள் குறித்து இயக்குனர் ஷங்கர் பேசி வரும் நிலையில் சோஷியல் மீடியா பக்கத்திலும் சில படங்களை பார்த்து பாராட்டி பதிவிடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். அந்த வகையில் தற்போது சிறை படத்தினை பார்த்துள்ள இயக்குனர் ஷங்கர் தன்னை படம் அழுக வைத்ததாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் பகிர்ந்துள்ள பதிவில், ஒரு சிறந்த திரைப்படம் சிறை. பல காட்சிகள் கண்ணீர் வரை வைத்தது. அனைத்து கதாபாத்திரங்களின் நடிப்பும் படம் முடிந்த பிறகும் மனதில் நிற்கிறது. விக்ரம் பிரபுவுடைய அழுத்தமான நடிப்பும் அக்ஷய் குமார் மற்றும் அனுஷ்மா அனில்குமார் கதாபாத்திரங்களின் வெகுளித்தனம் கலந்த உணர்வு பூர்வமான நடிப்பும் அழகாக இருந்தது. தன்னுடைய முதல் படத்திலே அறிமுக இயக்குனர் சுரேஷ் ராஜ்குமார் நம் மனங்களை சிறைப்படுத்திவிட்டார். இந்த படத்தினை தயாரித்த லலித்குமாருக்கு வாழ்த்துக்கள். படத்துடைய கிளைமேக்ஸ் காட்சியில் கூறப்பட்ட செய்தி வலிமையானதாகவும் பொருத்தமான ஒன்றாகவும் இருந்தது. இந்த ஆண்டின் இறுதியில் முக்கியமான படத்துடன் தமிழ் சினிமா நிறைவடைகிறது என மனம் திறந்த சிறை படத்தினை பாராட்டி தள்ளியுள்ளார் இயக்குனர் ஷங்கர். அவருடைய இந்த பதிவு இணையத்தில் பெருமளவில் வைரலாகி வருகிறது. தமிழ் சினிமாவின் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரிடம் இருந்து கிடைத்த பாராட்டுக்களால் படக்குழுவினர் உற்சாகம் அடைந்துள்ளனர். இதனிடையில் இயக்குனர் மாரி செல்வராஜும் சிறை படத்தை பார்த்துவிட்டு வெகுவாக பாராட்டினார். அசாத்தியமான படைப்பாக சிறை வந்துள்ளது, மனம் அவ்வளவு நிறைவாக வந்துள்ளது என தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு இருந்தார். இப்படி தொடர்ச்சியாக சிறைக்கு பாராட்டுக்கள் கிடைத்து வருவதால் திரையரங்கிற்கு ரசிகர்கள் வருகையும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. வெற்றிமாறனிடம் உதவி இயக்குனராக பணியாற்றிய சுரேஷ் இயக்குனராக அறிமுகமாகியுள்ள இந்த படத்தில் தயாரிப்பாளர் லலித்குமாரின் மகனான எல்.கே. அக்ஷய்குமார் ஹீரோவாகியுள்ளார். அவருடன் விக்ரம் பிரபு முக்கியமான அதே நேரம் அழுத்தமான ஒரு கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். தானாக்காரன் தமிழ் கதை எழுதியுள்ள சிறை காவல்துறையின் அதிகார அத்துமீறல் குறித்து பேசும் படைப்பாக உருவாகியுள்ளது. இப்படத்தினை பார்த்த ரசிகர்கள் பலரும் கிளைமேக்ஸ் காட்சி அனைவரையும் கண் கலங்க வைப்பதாக தெரிவித்து வருகின்றனர். இதனிடையில் இந்தாண்டு இறுதியில் சிறந்த படைப்பாக வெளியாகியுள்ள சிறை படத்தின் வசூல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதுவரையில் இப்படம் 7 கோடி வரை கலெக்ஷனை அள்ளியுள்ளதாக கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது.